கூப்பிட்டதான் வந்துட்டாரு. அவருக்கு என்ன சொல்ல அதாவது நான் ஆரம்ப காலத்துல இருந்து காலையில வந்துட்டு இவங்க வரத்துக்கு முன்னாலே அவரு வந்தாரு. இவருக்காக மோளம் அதெல்லாம் செட் பண்ணி வச்சிருக்கேன். வந்து உள்ள உட்காந்துருக்காரு. ஆளே வரல. இவங்க எல்லாமே லேட்டா தான் வந்தாங்க. அது நான் கூப்பிடுறது அண்ணன் தெய்வம் தான் கூப்பிடுவேன். ஒரு பணம் கொடுத்தா அவங்களுக்கு ஏதாவது குடும்பத்துக்கு ஏதோ ஒரு ஏதாவது யூஸ் ஆகுன்னு சொல்லிட்டு அந்த வர பணத்தை வந்து எல்லாருக்கும் பிரித்து அழகாக கொடுத்தாரு. ஒரு குணம், இவருக்கு ஒரு குணம் இருக்கும், எனக்கு ஒரு குணம் இருக்கும், இவருக்கு குணம் இருக்கும். ஆனால் வந்து அவங்கவுங்க குணத்தை அப்படியே அவங்களே தான் இருப்பாங்க. பிரேம் இந்தியா சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு ஒரு மாற்றுத்திறனாளிகள் காம்படிஷன், ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி நடத்துறது எங்களுடைய டான்ஸ் மாஸ்டர், கோரியோகிராஃபர், ஃபைட்டர், இவங்க 2 பேர் சேர்ந்து 3 பேர் சேர்ந்து அற்புதமான ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க. சந்திர மாஸ்டர் இவங்க தான் ஸ்பின்னர்ஸ் டான்ஸ் அகாடமி சார்பில் அவங்க தான் நடத்துறது. நீங்கள் இந்த நிகழ்ச்சி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கீங்க. அற்புதமாக நடந்தது இந்த நிகழ்ச்சி. எல்லாரும் மாற்றுத்திறனாளை பார்க்கும்போது அவ்வளோ கண்ணில் ஒரு பக்கம் கண்ணெலாம் கலங்கிருச்சு எனக்கு. இன்னொரு பக்கம் அவங்களுக்கு ரொம்ப ஆறுதலாகவும் இந்த விஷயத்தை பண்ணுறீங்க. இந்த விஷயத்தை பண்ணணும்னு எப்படி உங்களுக்கு தோணுச்சு? சார், நான் ஃபஸ்ட்டு டான்ஸ் ஃபீல்டில் உள்ள வந்து ஒரு 3 வருஷம் முன்னாடி வந்து விவசாயத்துக்காக ஒரு ஆல்பம் பண்ணி எல்லா பப்ளிக்கும் கூப்பிட்டு லான்ச் பண்ணேன். அப்பயும் நிறைய பப்ளிக்கு எல்லாமே விஐபிஸ் எல்லாம் செம்ம சப்போர்ட்டு. இப்போ இந்த இது வந்து என்னோடய குழந்தைங்க ஒரு 50 குழந்தைங்க ஈவினிங்கு அரங்கேற்ற மாதிரி ஏற்றுறேன். அந்த 50 குழந்தைங்களையும் இது பண்ணி மாற்றுத்திறனாளி ஃபஸ்ட்டு நம்ம அரங்கேற்றம் பண்ணோன்னு சொல்லிட்டு அதேமாதிரி ஃபஸ்ட்டு மார்னிங்கில் இந்த நிகழ்ச்சி பிளான் பண்ணுறேன். எனக்கு இதெல்லாம் வந்து பெரிய பண்ணணும்னு வெறி. ஓகேங்களா? லாரன்ஸ் மாஸ்டர் வந்து ஆக்சுவலாக நிறைய விஷயம் பண்ணுறேன். ஆனால் இது பண்ண இந்த ஒரு மாதமாக ஓடிட்டுருக்கேன். ரொம்ப கஷ்டப்பட்டேன். நீங்களே கஷ்டப்படுறீங்க, நீங்கள் மற்றவங்களுக்கும் இந்த மாதிரி பண்ணுறீங்களா? அந்த எண்ணங்கள் வர்றது அந்த எப்படி வந்துச்சு உங்களுக்கு? ஆக்சுவலாக ஒரு 100 பேர் இருக்காங்கன்னு வச்சிங்களேன். அதில் 10 பேருக்கு தான் இன்றைக்கி அந்த ஒரு எண்ணங்கள் இருக்குது. இந்த 2-3 மாதம் நான் தெரிஞ்சுக்கினேன். நல்லபடியாக நம்ம நீங்கள் கூப்பிட்டதான் வந்துட்டாரு. அவருக்கு என்ன சொல்ல அதாவது நான் ஆரம்ப காலத்துலேருந்து நான் வளர்கிற காலத்துல என்ன பார்த்துட்ருக்காரு. ஒரே ஃபோன் தான் பண்ணானா இந்த மாதிரி பண்ணுறேன்னா அப்படின்னு. அது வந்து நின்னார் பார்த்தீங்களா? அதுதான் காலையில வந்துட்டு இவங்க வரத்துக்கு முன்னாலே அவரு வந்தாரு. இவருக்காக மோளம் அதெல்லாம் செட் பண்ணி வச்சிருக்கேன். வந்து உள்ள உட்காந்துருக்காரு. ஆளே வரல. இவங்க எல்லாமே லேட்டா தான் வந்தாங்க. மாட்டுத்திறனாளி எல்லாமே லேட்டா தான். இந்த அளவுக்கு பண்றாருங்கிறதுனால இன்னைக்கு கடவுள் அவரை அது நான் கூப்பிடுறது அண்ணன் தெய்வம் தான் கூப்பிடுவேன். வாக்குகள் நிறைய எண்ணங்கள் இல்ல சார். இவர் ஏதாவது ஒரு புது விஷயம் பண்றது இருந்தா டக்குன்னு போன் பண்ணி அண்ணன் எங்கண்ணே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. இல்லை வீட்டில் இருந்தால் இல்லை வெளியே எங்கண்ணே இருந்தால் வெளியே சொல்லிவிடுவேன். உடனே நான் இல்லைண்ணே ஒரு 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 விஷயத்தை நான் பண்ண போகிறேன் புதுசாக, அது உங்ககிட்ட சொன்னால் தான் எனக்கு அது ஒரு சென்டிமெண்ட்டாக எனக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஃபஸ்ட்டு எனக்கு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வெளியில் அவர் சொல்லுவார். ஆனால் இந்த மேட்ரு இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிக்காக ஒரு நிகழ்ச்சி பண்ண போகிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு கரெக்டான ஆப்டரான ஆளு நீங்கள் தான் வந்து இந்த நிகழ்ச்சி வந்து நடத்தணும், நீங்கள் தான் துவக்கி வைக்கணும், நீங்கள் தான் வரணும் அப்படின்னாரு. கண்டிப்பாக நான் வரேன் சந்தூர் அப்படின்னாரு. உண்மையிலே நான் இங்கே பண்ணும்போது எல்லாமே பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. உண்மையிலே மனசுக்கு அவ்வளோ நிறைவாக இருந்தது. நல்லா இருந்து அதேமாதிரி இவரும் நல்லா தொகுத்து வழங்கினார். சூப்பராக பண்ணார். இவங்க 3 பேருமே வந்து அவங்கள பார்த்துக்கிட்டே இருந்தேன். அந்த ஃபேஸ் அந்த மாதிரி ஒரு சந்தோஷமாக இருந்தது. அந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, அன்போடு அந்த இதோட ஆரோக்கியமாக அந்த சுறுசுறுப்பாக அந்த வேலை செய்யும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி வந்தவங்களுக்கு நல்லா எப்படி மரியாதை பண்ணணும். அதே மாதிரி நம்ம எம்எல்ஏ சித்லா ராஜேந்திர சார் அவரு கையால் வந்து நிறைய பேருக்கு பரிசு கொடுத்தாரு, அரிசிலாம் கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் பணம் வந்து இது பண்ணார். இப்போ சில பேர்லாம் வந்து ஏதாவது இந்த போட்டோ லேமினேஷன் பண்ணி இந்த இது கொடுப்பாங்க. அப்படிலாம் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு பணம் கொடுத்தா அவங்களுக்கு ஏதாவது குடும்பத்துக்கு ஏதோ ஒரு ஏதாவது யூஸ் ஆகுன்னு சொல்லிட்டு அந்த வர பணத்தை வந்து எல்லாருக்கும் பிரித்து அழகாக கொடுத்தாரு. உண்மையிலே ரொம்ப இந்த நிகழ்ச்சியில எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மாஸ்டர் இந்த மாதிரி ஏன்னா விவசாயத்துக்கு பண்ணியிருக்காரு, மாற்றுத்திறனாளி பண்ணாரு. இந்த மாதிரி அடுத்த வந்து வேற உங்களுக்கு என்ன மனசில் தோணுதோ நீங்கள் செய்யுங்க. அதே மாதிரி இன்னொன்று என்னன்னா, நிறைய பேர் இருக்காங்க. அவர் சொன்ன பேர் மாஸ்டர் சொன்ன மாதிரி எவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனால் எல்லாருக்கும் இந்த மனசு வராது. இந்த மாதிரி ஒரு விஷயத்த சமுதாயத்தில் செஞ்சு அவரும் பேர் இடணும், மற்றவங்களுக்கும் அது உண்டான பயன் அடையணும்னு சொல்லி இவர் பண்ணதில் நிறைய பேர் பார்த்து இன்னும் நிறைய பேர் வந்து இவருக்கு வந்து உதவி பண்ணுவாங்க. அவங்களுக்கு பண்ணணும்னு தோணும். உண்மையில இவருக்கு வந்து யார் உதாரணம், நம்ம லாரன்ஸ் மாஸ்டர். ஆமாம், அவரை பார்த்து தான் நான் அப்படி செய்கிறேன் அப்படின்றாரு. உண்மையில ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி நிறைய பண்ணுங்க மாஸ்டர். ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இன்னொன்று வந்து இவங்களை 2 பேரும் இணைச்சதே நான் தான்.
ஆனால் இன்றைக்கி கரெக்டாக அது ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஆரோக்கியமாக இருக்குது. இப்படி தான் இருக்கணும். அதே மாதிரி சந்தர்கிட்ட ஒரு குணம் என்னென்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குணம். இப்போ இவருக்கு ஒரு குணம் இருக்கும், எனக்கு ஒரு குணம் இருக்கும், இவருக்கு குணம் இருக்கும். ஆனால் வந்து அவங்கவுங்க குணத்தை அப்படியே அவங்களே தான் இருப்பாங்க. ஆனால் இவர் எப்படின்னா, கிங்காங்க எப்படி நடக்கணும், எல்லாரும் நாகராஜுக்கு எப்படி நடக்கணும், அதே மாதிரி பெஞ்சமினுக்கு எப்படி அவங்கவுங்க குணத்தைப்படி வளைஞ்சி நெளிஞ்சு அப்படி போகிறவர் தான் இன்னைக்கு பல்லவர் சந்திரன். இன்னைக்கு எல்லாருக்கிட்ட ஒரு அன்பாகவும் பாசமாக இருக்காருன்னா, அதாவது வந்து ஃபீல்டில் வந்து அனுசரித்து எல்லாரும் மாதிரி எல்லாருக்கிட்டே அது அன்பாக போனால் தான் இந்த ஃபீல்டு நம்ம வந்து நிற்க முடியும். அது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 10-15 வருஷமாக எனக்கு தெரியும். என்னுடைய நிகழ்ச்சி நான் பெஸ்ட் டான்ஸ்னு ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் வச்சுருந்தேன். இவங்க குரூப்பை தான் ஃபஸ்ட்டு வச்சு நான் நடத்தினேன். ரொம்ப சக்ஸஸாக நல்லா பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ டான்ஸ் கிளாஸ்லாம் வச்சுட்டு ஒரு இடத்துல எங்கேயாவது டான்ஸ் கிளாஸ் வச்சுட்டு அப்படியே விட்டுருவாங்க. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷமாக ஒரு 4-5 இடத்துல அந்த பிரான்ச் ஓப்பன் பண்ணி இவருடைய சிஷ்யர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர் 150 பேர் இவரால் டான்ஸ் கற்று வந்து வளர்ந்துருக்குறாங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷம் மாஸ்டர். எனக்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு நன்றி, உங்கள் குரூப்புக்கு நன்றி, மாஸ்டருக்கு நன்றி, இவருக்கு சேட்டாவுக்கு நன்றி. உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். நம்ம கவின் குமாருக்கு நன்றி. ஆமாம், குரு வாங்க குரு மாஸ்டர். உண்மையிலே எல்லாமே ரொம்ப சந்தோஷம். இந்த டீமுக்கு நன்றி வாழ்த்துக்கள். இந்த மாதிரி நிறைய பண்ணுங்க, நிறைய ரொம்ப சூப்பராக இருந்தது நிகழ்ச்சி. சந்திர மாஸ்டருக்கு இது வந்து புதுசு கிடையாது. 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் ஊரில் நாங்கள் இதெல்லாம் எடுத்து பண்ணிட்டு இருந்தோம். அந்த தொட்டு இந்த பாரம்பரியமாக அது வந்துட்டு இருந்தது. ஊருக்கு நல்லது பண்ணுறதுல முதல் மனுஷன் யார் வருவார்னா சந்திர மாஸ்டர் தான் வருவார். என்னை வந்து சினிமாவில் அறிமுகப்படுத்தியது அவர் தான். எனக்கு சினிமானா என்னன்னு தெரியாது. நான் வந்து சிலம்பம் ஃபைட் மாஸ்டர், சிலம்பம் வழி தான் கற்றுட்டு இருந்தேன். என்னை வந்து மன்சூர் சார்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு அறிமுகப்படுத்தி இன்றைக்கி வந்து ஒரு சினிமாவில் ஒரு சென்ட்டில் நான் இருக்கிறேன்னா அதுக்கு முதல் காரணம் சந்திர மாஸ்டர் தான். எங்கே வேணாலும் சொல்லுவேன், நான் எங்கே வேணாலும் சொல்லுவேன். இதை நான் முதல்ல மறக்க மாட்டேன். இந்த மாதிரி அவர் நிறைய பண்ணணும். இது சின்ன ப்ரோக்ராம் இல்லை, இது ரொம்ப மிகப்பெரிய ப்ரோக்ராம். எதிர்பார்த்ததோட ரொம்ப பயங்கரமாக இருந்தது. இதை விட இன்னும் அவருக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம், நல்லா பண்ணுவோம், ஒத்துழைப்போம். வாங்க ஒன்று சேருவோம். நான் தேமுதிகவில் இருக்கேன். ஐடி விங்கில் மாவட்ட செயலாளராக இப்போ பொறுப்பு வச்சுன்னு வரேன். நான் தேமுதிகவில் மன்ற காலத்தில் வந்து தலைவர் கூட இருந்தேன். தொண்டரப்படியில் தலைவருடைய எஸ்கார்டு எல்லாத்திலும் நான் பயணிச்சிருக்கேன் தலைவர் கூட. இந்த நிகழ்ச்சிக்கு கிங்கான வந்து வரணும்னு சொல்லிட்டு என்னை அழைச்சார். அப்படியே வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் போட்டு இதேமாதிரி இந்த நிகழ்ச்சி வந்து கலந்துக்கோ, எந்த வேலையாக நீ வான்னு சொன்னார். உடனே அவருக்கு முன்னே ஃபஸ்ட்டு நான் தான் வந்தேன். அப்புறம் பார்த்தா எனக்கு முன்னே அவர் வந்துருக்கு. அவன் தேடி இருக்கான். பார்த்தா உள்ளே வாக்கிங் போயின்னு இருக்கார் கிரவுண்டில். கூப்பிட்ட முறை அடுத்த நொடியே நான் வந்துட்டேன். அதேமாதிரி இந்த ஃபங்க்ஷனை வந்து மாற்றுத்திறனாளியுடைய ஃபங்க்ஷனு எனக்கே ரொம்ப கேப்டன் இருந்திருந்தாலும் கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி அவர் எப்படி நடத்துவார்னு எனக்கு தெரியும். தலைமையகத்தில் 2006-2008 மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து 3 சக்கர வாகனம் குறைஞ்சது ஒரு 1000 பேருக்கு கொடுத்தார். அப்போ வந்து கேப்டன் வந்து எதிர்கட்சி தலைவராக இருந்தார். மாற்றுத்திறனாளி எப்பயுமே கேப்டன் என்றைக்குமே முக்கியத்துவம் கொடுப்பாரு. அதேமாதிரி இப்போ எங்கே இருக்குது நான் வந்து கிங்கான எனக்கு தெரியும் என்னுடைய சர்க்கிள் எப்படி என்னன்னு சொல்லிட்டு. என்னுடைய சர்க்கிள் பெரிய சர்க்கிள். கண்டிப்பாக டான்ஸ் மாஸ்டர் சந்திரனுக்கு அடுத்த ஆண்டு நீங்கள் நிகழ்ச்சி நடத்தும் போது என்னுடைய பங்கு பெரிய பங்காக இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. மாற்றுத்திறனாளிக்கு கண்டிப்பாக என்னுடைய பங்கு பெரிய பங்காக இருக்கும். அதை நான் சொல்லக்கூடாது. நான் எப்படி பண்ணுவேன்னு அவருக்கு தெரியும், அண்ணனுக்கு கிங்கா அண்ணனுக்கு தெரியும். என்னுடைய பங்கு பெரிய பங்காக இருக்கும். அடுத்த வாட்டி நானும் கூட இருந்து அண்ணா கூட சப்போர்ட் பண்ணுவேன். நன்றி. பிரைம் இந்தியா நியூஸ் நம்மளோட நியூஸ் சேனல் சார்பாக நன்றி வாழ்த்துக்களை சொல்லி நல்ல நிகழ்ச்சி காலையிலேருந்து உற்சாகமாக இருந்து நம்மளோட டான்ஸ் பண்ணி எல்லாரையும் ஒருங்கிணைஞ்சு எல்லாரையும் உற்சாகப்படுத்தின ஒரு அம்மா இருக்காங்க. அம்மா நீங்கள் வாங்க, உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. உங்கள் பேர் சொல்லுங்கள். வசந்தா. என்னுடைய பேர் வந்து வசந்தா. ஆனால் என்னுடைய பேர் வந்து மாற்றியது என்னுடைய குழந்தை தான், மகாலட்சுமி. இப்போ எல்லாரும் அவளுடைய திறமையை வச்சு மகா அம்மான்னு என்னை கூப்பிடுறாங்க. அதுக்கு காரணம் என் குழந்தையோட மாற்றுத்திறனாளி குழந்தையாக இருந்தாலும் அந்த திறமைகள் வெளியே கொண்டுட்டு வந்ததுனால இப்போ என்னுடைய பேர் மகா அம்மான்னு சொல்லிக்குவாங்க. பட் இந்த நிகழ்ச்சியை பற்றி சொல்லணும்னா என்னை கேட்காமே கேட்டீங்கன்னா நான் சொல்லணும்னு ஆவலோடு நின்றுட்டுருக்கேன். அதுக்குள்ளே ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டீங்க, ரொம்ப நன்றி. இது வந்து நான் முதல் தடவை அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறேன். நான் நிறைய இடங்களுக்கு போயிருக்கேன். மாற்றுத்திறனாளி குழந்தைங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஆனால் இந்த ஒரு நிகழ்ச்சி எப்படின்னா ஆர்வத்தையும் கொடுத்து திறமையையும் கொடுத்து அவங்களை என்கரேஜ் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஊக்கம் எப்படி பண்ணால் அவங்களுக்கு இன்னும் ஊக்கம் கொடுக்க முடியுன்றதை யோசித்து பண்ணியிருக்காங்க. அதுதான் ஒரு பெரிய விஷயம். ஏதோ வந்தோம், மேடையில் நாங்கள் ஏறினோம், ஆடினோம், பாடினோம், ஏதோ கொடுத்தோம், அப்படிலாம் இருந்திருக்கு. நான் இல்லைன்னு மறுக்கலை, என் அனுபவத்தை நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். ஆனால் இந்த நிகழ்ச்சி வந்து அப்படி இல்லை. சந்திர சார் பற்றி நான் கேள்விப்பட்டதே கிடையாது. இந்த நிகழ்ச்சி வரத்துக்காக நான் ஃபோன் பண்ணி கேட்டேன்.
அப்போ நான் சொன்னார் நீங்கள் பதிவு பண்ணணும். ஆக்சுவலாக பதிவு பண்ண தெரியாது சார், நான் நேரடியாக வந்து கலந்துக்கிறேன், நான் அம்மா மகாலட்சுமின்னு சொன்னேன். அதே மாதிரி வந்த உடனே சந்தூர் சார் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். அவரை மாதிரி நிறைய டான்ஸரை நான் பார்த்துருக்கேங்க. எப்படி சொன்னாங்க, வருவாங்க, அந்த வேலையை பார்ப்பாங்க, முடிப்பாங்க, அப்படி போவாங்க. ஆனால் சந்தூர் சார்ட்ட ஒரே ஒரு ப்ளஸ் என்னன்னு சொன்னால், இங்கே வந்த ஒவ்வொருத்தரையும் கவனிச்சாருங்க. அது மட்டும் இல்லை, அந்த நமக்கான நலத்திட்டங்களில் வந்து அரிசி கொடுக்கறதாலும் பரிசு கொடுக்கறதாலும் பொருட்கள் கொடுக்கறதாலும் கேட்டு நீங்கள் வாங்கிட்டீங்க, நீங்கள் வாங்கலை அப்படின்னு கவனித்து கொடுக்கறது இருக்குது பார்த்தீங்களா. ஒரு கூட்டத்தில் ஒரு நிகழ்ச்சியில் அந்த மாதிரி யாரும் செய்து நான் பார்த்ததில்லை. அந்த அளவுக்கு அவங்க திறமைசாலி. ஆனால் சந்தூர் சார் மாதிரி நான் ஒரு ஆள் பார்த்ததே கிடையாது. நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் அவரை. ஏன்னா வாய்ப்பையும் கொடுத்து வந்த மக்களையும் கவனிச்சு அவரே போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்து நீங்க சாப்பிட்டீங்க, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயங்க. நாங்கெல்லாம் வந்து எப்ப சாப்பாடு கொடுப்பாங்கன்னு நல்லா காத்திருக்கேன். அதெல்லாம் உண்மை சம்பவத்தை நாங்கள் பதிவு பண்றேன். ஆனா இந்த நிகழ்ச்சியில வந்து சந்தூர் சாருடைய ஏற்பாடுகள் வந்து குறை சொல்ற அளவுக்கு என்னோட மகிழ்ச்சியா இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். சந்தூர் சார்கிட்ட நான் நிறைய இன்னமும் கலந்துக்கிடணும், என் குழந்தைக்கு இன்னும் வாய்ப்பு வேணும்னு சொல்லி கேட்டிருக்கேன். அது தருவாருன்ற நம்பிக்கையோட இருக்கேன். அவருடைய டீம் வந்து ரொம்ப சுறுசுறுப்பாகவும் ஆக்டிவாக இருக்காங்க. யாரு சந்தூர் சாருக்கு பின்னாடி இருக்காங்க அப்படின்றது தெரியவே இல்லைங்க. அந்த அளவுக்கு எல்லாருமே கோஆபரேட் பண்றாங்க அவருக்கு. நான் வந்து இதை வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். நம்ம பிரைம் இந்தியா சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல, அப்பனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, பபாய்.